எல்லாருக்கும் வணக்கங்க. நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் உற்சாக பானமாகவும் உணவு இடைவேளைகளில் உற்ற நண்பனாகவும் இருக்கிற ஒரே பானம் டீ தாங்க. டீல இந்த சவுகார்பேட்டை ஃபேமஸ் மசாலா டீயை அடிச்சிக்கவே முடியாது. அங்கே எல்லா கடைகள்லையும் இந்த டீ சிறப்பாக இருக்கும்னாலும் சில கடைகளில் அதோட டேஸ்ட் ஆத்தென்டிக்காக இருக்கும். நம்ம பாரம்பரிய மசாலாக்கள் தான் அனைத்தும்னாலும் அதோட சீக்ரெட்டை ஒரு நார்த் இந்தியன் டீ மாஸ்டர் நம்மகிட்ட ஏற்கனவே பகிர்ந்திருந்தாரு. நம்ம வீட்லேயும் அடிக்கடி அதை செஞ்சு மகிழ்வோம். அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் மற்றும் ஸ்பைஸ் அண்ட் சிறப்பான மசாலா டீ மேக்கிங்க சுட சுட அம்மா போட்டு தர குடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமா, அப்பா அங்க டீ கேட்னு நீங்க என்ன பண்ணுறீங்க? இல்லடா, தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கா. சரி, கொஞ்சம் மசாலா டீ போடலாம். அது சரி. இது நம்ம அந்த சவுகார்பேட்ல போட்டு தந்தாங்களா, அதே டெக்னிக்கா? சூப்பர். 2 பேருக்கு உண்டான இதுதான். பட்டை, மிளகு, ஏலக்காய் 2, திப்பிலி கொஞ்சம் நிறைய போடக்கூடாது, சும்மா கொஞ்சம் இந்த காரத்துக்காக சும்மா நல்லா லேசா சூடு ஏறினா போதும். ரொம்ப இது சோகணும் அப்படிதான் கிடையாது, கொஞ்சம் சூடா சும்மா சூடு மனமா இருக்கு. என்ன இதெல்லாம் மருத்துவ குணம் வாங்கிட்டதுல மனமாக தான் இருக்கும். போதும் சூடாக்கி. திப்பிலி சாதாரணமாகவே வந்து இந்த சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது உடம்புக்கு நல்லது. இப்போ பால் ஊற்றிக்கிறேன். பேக்கெட் பால் தான். 2 கிளாஸா? 2 கிளாஸ் ஊற்றுறேன். கொஞ்சம் டீ கொதிக்கணும்ல. எத்தனை பேருக்கு சொன்னீங்க இது? 2 பேருக்கு தான். அப்பாக்கு? நீங்க தான் குடிக்க மாட்டீங்களா? ஆமா, நீங்க தான் வந்து கிரீன் டீ குடிக்கிறீங்க. அப்பாக்கு உங்களுக்கு 2 பேருக்கா? 2 பேருக்கு தான். நீங்க இந்த சவுகார்பேட்ல தான் அந்த பக்கம் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே, இல்ல அந்த கொத்தவல்சாவடி பக்கம்? மின்ட் ஸ்ட்ரீட். மின்ட் ஸ்ட்ரீட்டா? இது கொஞ்சம் தட்டிக்கோ. முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தூள் பண்ணக்கூடாது, சும்மா ஒன்றும் பாதிமா. அதான் ஏலக்காவும் நல்லது உடம்புக்கு. இந்த இதுக்கும் உங்களுக்கும் பார்க்குறது இந்த அது பேர் என்னது, உரலா? இஞ்சி பூண்டு நசுக்கிறது. இஞ்சி பூண்டு நசுக்கிறதுன்னு சொல்லி கேட்டுவாங்க நம்ம. மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின். அது பாலில் போட்டு நல்லா கொதிக்கணுமோ? கொஞ்சம் தான் அந்த இது இல்லை, அந்த நசுக்குனது நீங்கள் அந்த அந்த மசாலா பொருள் நசுக்குனது இதெல்லாம் பார்க்கும்போது 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி மாதிரியே. ஆமாம்மா, ஆமாம், மூலிகை வைத்தியர்ல இந்த கிராமத்துலலாம் இருப்பாங்க. அது பரவாயில்ல, அந்த பேராவது கடிச்சிது. அது என்னது? பால். மருமகளை கேட்குறா, அவளுக்கு சேர்த்து போடுறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இல்லை? ஆமாம், நல்லது. மிளகு, லவங்கத்திலே காரம் இருக்குது, இந்த திப்பிலிலே காரம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சும்மா அது சும்மா வாயில போட்டு பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு காரம் இருக்குது. ஒரு டீன்றது வந்து நம்மளோட ஜீரண சக்திக்கு தான் குடிக்கிறது. டீன்றது இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டா டீ உடனே டீ குடிச்சா சரியாயிடும் குடிக்கிறத. ஆமா, ஆனா இந்த திப்பிலி வந்து டபுள் இது ஜீரண சக்தி அதிகம். சாதாரணமா நம்மளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்றது என்னப்பா நெஞ்சில இருக்குது சொல்றோம்ல. ஆமா, சும்மா ஒரு திப்பிலி வாயில போட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும், போட்டுட்டு இது பண்ணு சரியாயிடும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அந்த நெஞ்சு எரிச்சல் எல்லாம் சரியாயிடும். ஆமா, அந்த நெஞ்சு எரிச்சல் எல்லாம் சரியாயிடும். இப்போ இதுல டீ தூள் போட்டுக்கோ. இதுல இஞ்சி சேர்ப்பேன் நானு. இது வந்து தாஜ்மஹால் டீ தூள். தாஜ்மஹால் டீ தூளா? ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறாங்களே, நீங்க இப்ப பாட்டு பாடணுமே. ஆமா, அந்த பாட்டு இல்ல, ஸ்ட்ரைக் பண்றோம் அந்த மாதிரி. அந்த விளம்பரத்துல வர பாட்டு நல்லா இருக்கு. விளம்பரம் கொடுக்குறீங்களா டீ தூளுக்கு? இல்ல, நம்ம குடிக்கிறது இல்லை. ஆமா, அதாவது போட்ட உடனே கலர் வரல, கொதிக்க 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 தான் அந்த இது கிடைக்கும், எசன்ஸ் வருது. ஏன்னா போட்ட உடனே கலர் வந்து அது மட்டமான டீ தூள்னு அர்த்தம். அப்போ டைஜஷன் வந்து நம்மளுக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு சொன்னா டீ குடிக்கிறாங்க. இப்போ இதுல திப்பிலாம் போட்டுருக்கல இந்த மசாலா டீல. இப்போ இதை சாப்பிட்டோம்னா நல்லா டைஜஷன் ஆகும்ல? கண்டிப்பா. பிரியாணி சாப்பிட்டு இந்த டீயை குடிச்சா நல்லா டைஜஷன் ஆகும். இல்லப்பா, சாதாரணமா பிரியாணி சாப்பிட்டு டீ குடிச்சா ஜீரணம் ஆகும் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு பிரியாணி சாப்பிட்டா ஜீரணம் ஆயிடும். இது 10 பிரியாணி சாப்பிடலாம். உண்மையிலேயே ஒருத்தர் 10 பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இதான் சொன்னாங்களே இந்த டீயை பத்தி, இதை சாப்பிட்டு இந்த டீயை குச்சிக்கலான்னு சாப்பிட்ற போறாங்க.
இப்போ கொஞ்சம் கலர் சொன்ன மாதிரி நல்லா கொதிச்ச உடனே சூப்பரா இருக்கு பார்க்கவே. இன்னும் கொதிக்க தான் கலர் வரும் அது. அட 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 அட. நான் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுக்கிறேன். சூப்பரா இருக்கு. நல்லா கொதிச்சு வருது. ஏன்னா அது ஏற்கனவே காரம். இஞ்சியை போடுறேன். இஞ்சியை வந்து கடைசியா போட்டு ஒரு 4 கொதிக்க வச்சா அந்த ஃப்ளேவர் வந்துடும். அது நான் ஏன் தெரியுமா ஃபர்ஸ்டே போடக்கூடாது, இஞ்சியை திரிஞ்சிடும், பால் திரிய ஆரம்பிச்சிடும். ஓ, இஞ்சியை ஃபர்ஸ்டே போட்டா பால் திரிஞ்சிடும். ஒரு டைம் தான், அது சொல்ல முடியாது. சில பேர் தண்ணியில போடுவாங்க. இந்த டீ இந்த பால் எல்லாம் ஒண்ணா கொதிக்கப்பட்டது அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வேற லெவல்ல இருக்கும். தரமா இருக்கும். நீங்க ஒரு நாள் செஞ்சு பாருங்க. அம்சமா இருக்கும். போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. சிறப்பா இருக்கும். சிறப்பு இருமல் சிறப்பா? சிறப்பு தான் இப்போதைக்கு. அது சரி. சொன்ன மாதிரி இது இருமல் சிறப்பு தான். சர்க்கரை போட்டுக்கோ. இப்போ அந்த இன்கிரீடியன்ட்டுக்கு வருவோம். அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒன்றும் இல்லை, திப்பிலி தான். சரியான அளவுல மசாலாக்களை எடுத்து டீ தூளை பாலோட சேர்த்து பாதி சுண்டுற அளவு கொதிக்க விட்டு மிளகோட பங்கை கொஞ்சம் குறைச்சி அதுக்கு பதிலாக ஈடு கொடுக்குற அளவுக்கு ஆட் பண்ற அந்த திப்பிலி டீயோட ருசியை டாப் நாச் ஆக்குது. டீயோட ருசியை டாப் நாச் ஆக்குறது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற உணவை உடனடியாக ஜீரணமாக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருது. கலரே சூப்பரா இருக்கு. பா, தரமா இருக்கு பார்க்கவே. இந்த டீக்கு இந்த சமோசா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ சாப்பிட்டா அது ஒரு. சரி, நீங்க இந்த மசாலா டீ வந்து சவுகார்பேட்டில் சாப்பிடுவீங்களா? சவுகார்பேட்டில் எந்த கல்ல நல்லா இருக்கும்பா மசாலா டீ? அங்கே எல்லா கடையிலும் நல்லா ட்ரேடிங் பண்ணுற கடைங்க எல்லாமே எல்லா கடையிலையும் வந்து மசாலா டீ தனி. சவுகார்பேட்டில் ஆமாம், மசாலா டீ, உக்காலா டீ, அப்படி ஒரு டீ இருக்கா? உக்காலா டீ இருக்காமே, அது நம்ம உக்காலா டீ. எல்லாம் திட்டுவாங்க. நீங்கள் சாப்பிட்றீங்களா உக்காலா டீ? இல்லைப்பா, நான் மசாலா டீ தான்ப்பா சாப்பிடுவேன். ஆவி பறக்க தொண்டைக்கு இதமான மசாலா டீ. இதை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு கூட நம்ம டப்பால புதுவாக டீ சாப்பிட்றோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் கூட இதை போட்டு சாப்பிடலாம். கடை வச்சுருக்கவங்க லோக்கல் கடைகளில் இதை ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த டீக்காகவே ஜனங்க ஓடிடுறோம். டீ விரும்பி சாப்பிட்றோம். ஒரு பேர் இருக்கிறாங்க நிமிஷத்துக்கு டீ சாப்பிட்றாங்க. சாப்பாடே டீ தான். அது சிந்தனையும் டீ தான். சில பேர் டீ குடிச்சாதான் எனக்கு சிந்தனை வரும். பாடல் ஆசிரியர் இது சாப்பிட்டா அவங்களுக்கு இது வரும். இது சாப்பிட்டா அது வரும். என்னதுப்பா? என்ன சொன்னீங்களா? என்னதுப்பா? அதெல்லாம் சொல்லுவாங்க. சாப்பிட்டா இது வரும் போது. இந்த டீக்கு மெயின் என்னன்னா சக்கரை கரெக்டாக இருக்கணும். சேம் டைம் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது சக்கரைன்றது கிடையாது. நாட்டு சக்கரை போடலாம், பனங்கற்கண்டு போடலாம். இந்த டீயை உங்கள் வீட்டில் போடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.